Hello viewers, welcome back to Abizdelight. இன்னைக்கு Abizdelightல Eggless caramel custard recipe தான் பார்க்க போறோம். இதுக்கு ingredients வந்து ரொம்பவே கம்மி தாங்க. எல்லாமே நம்ம வீட்ல இருக்கிற ingredients தான். பட் இதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இன்னும் subscribe பண்ணலனா subscribe பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற எல்லா ரெசிபீஸையும் நீங்க பார்க்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம caramel செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை வந்து ஒரு பேன்ல போட்டுக்கிறேன். இதில் பேனில் வந்து தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ வெறும் சர்க்கரை மட்டும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. இது கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா இந்த சர்க்கரை வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரும். ஸோ கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து உங்களோட கேரமல் ஃபார்ம் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் வரணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எந்த மோல்டு வச்சுருக்கீங்களோ அந்த மோல்டில் வந்து இந்த கேரமலை ஊற்றி ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இதை அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சிங்கன்னா இது செட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். 1/2 கப் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டென்ஸ் மில்க் உங்ககிட்ட இல்லைன்னா சர்க்கரை 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கஸ்டர்ட் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபுட்டேஜ் மிஸ் ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது பீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த கேரமல் ஊற்றி வச்சோம் இல்லைங்களா, அந்த மூல் பார்த்திங்கன்னா செட் ஆகிட்ருக்கும். ஸோ அதில் வந்து இந்த பால் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஊற்றிக்கோங்க. இதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நான் ஒரு 20 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ 20 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஆற விட்டு ஒரு 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் செட் ஆக விட்டுருங்க. செட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதை வந்து கார்னர்ஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்படி அப்சைட் டவுன் ஒரு பிளேட் வச்சு பண்ணிங்கன்னா உங்களோட கேரமல் வந்து சூப்பராக வந்துடும். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நமக்கு வேண்டிய ஷேப்பில் இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி வந்து ரொம்பவே சிம்பிள் தான் வியூவர்ஸ். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா, நம்ம தயிர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக ஆட் பண்ணணும். அப்போ தான் இது வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும். அண்ட் இந்த கேரமல் வந்து லைட்டாக கசப்பு தன்மை கொஞ்சம் இருக்கும். ஸோ அதோட டேஸ்ட்டே அப்படி தான், அதோட நேச்சரே அப்படி தான். ஸோ வியூவர்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.